சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இப்படி எந்த சாதமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்னஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ இதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணி வடியட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஆயில் அண்ட் சீரகத்தோட நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதும் ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். மூடி ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து விடுங்க. அகைன் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். கொஞ்சம் வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவு ஃப்ரை ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் ஒரு க்ரீன் சில்லியை 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஒன்றா உருளைக்கிழங்கோட கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலாவும் நல்லா வெந்ததும் ஃபைனலாக மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தா டேஸ்டி அண்ட் குயிக்கான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மேலும் பல டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.